போரில் மண்ணும் காற்றும் ஒரே மாதிரி எரிந்து கொண்டிருந்தன. சுடும் குண்டுகளும் சத்தமில்லாத தற்காப்புகளும். நீல வானத்தில் எரிந்து கொண்டிருந்த தீபந்து மாதிரியான மிசைலுக்கள். அந்த மண் சாகசம்தான் பேசும் இடம். அந்த இடத்தில் ஒரு புலி வந்து நின்றது. ஆமாம், ஒரு புலி. சாதாரண காட்டில் சுட்டிக் கொண்டிருக்கும் விலங்கு இல்லை. போர்க்களத்தின் நடுவே, பூமியைச் சுடும் பயங்கரத்தின் நடுவே அது வந்து நின்றது. அந்த பக்கத்தில் ஒரு வீரன் கிடந்தான். கையை தொலைத்து விட்டான். மூச்சு கஷ்டம். பக்கத்தில் ஒரு மிசைல் லான்ச் இருந்தது. ஆனா ஏவ முடியவில்லை. அவன் முன்னே எதிரி படைகள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவன் புலியை பார்த்தான். முதலில் பயந்தான். ஆனா புலி நிம்மதியா அவன் பக்கம் வந்தது. அந்த கணத்தில் அவனுக்கும் புலிக்கும் ஒரு சிம்பிள் ஐ கான்டாக்ட். நீ நம்புறியா நான் துணைவா இருக்கேன்? அந்த புலி லான்ச்சரை சுற்றி பார்த்தது. தன் வாளால் ஒரே அழுத்தத்தில் பவர் ஆன் பண்ணியது. ஜவான் இலக்கை பதிவு செய்தான். அவன் கை நடுங்கியது. ஆனா புலி தன்னம்பிக்கையோடு நின்றது. அந்த மிசைல் வானத்தை பிளந்தது. சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வெடித்தது. அந்த புலி ஒரு சிங்கம் இல்ல, ஒரு துணிச்சலான வீரன். மனிதர்கள் அமனிதர்கள் அப்படி ஒரு புலியை பார்த்திருக்க மாட்டார்கள். வீரனாக வாழ்ந்த அந்த புலி நினைவுகளாக மட்டுமில்ல, ஒரு கதையா மாறினது. போர் நிலத்தில் புலி ஒரு மன்னனாக ஜெயிச்சது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.